மிஸ் பண்ணுற உண்மையை ஏன் சொல்லாமல் இருக்காங்க? சொல்லலாமே. ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சொல்லிட்டா வீக்னஸ்ன்னு நினைக்கிறாங்களோ, இல்லை நம்மளோட இந்த ஒரு கௌரவம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்களோ. ஆனால் மிஸ் பண்ணுறது என்னவோ உண்மை தானே. ஸோ பார்க்கலாம், இன்னைக்கான ரீடிங்கில் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு மெசேஜஸ் தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ அது என்ன ஒரு விஷயம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிக்கப் ஆகி போவோம். இடையில ஏஞ்சல் மெசேஜஸ் ஆல்சோ பார்க்கலாம். சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் டெய்லியும் வந்துட்டு அந்த மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்து வேறு ஒரு புது லவ், ஒரு புது ப்ரப்போசல், ஒரு புது கனெக்ஷன், புது இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருந்தாலும் அந்த உங்கள் கூட இருந்த அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அந்த லவ் அங்கே அது கிடைக்க மாட்டேங்குது. அதாவது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எல்லாமே புது அனுபவங்களாக இருக்குது. ஒரு அவங்க ஆசைப்பட்ட பாடியே தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் மனதளவில் வந்துட்டு கனெக்ட் ஆக முடியல. சும்மா வெளியில் வந்துட்டு நல்லா இருக்குது, அந்த ஒரு லக்ஸூரி சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்துட்டு பார்க்க நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு இப்போ யார்ட்டையாவது பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு புது பாண்டிங் கனெக்ஷன் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல மனசு அளவில் வந்துட்டு அட்டாச்மெண்ட் வரமாட்டேங்குதாங்க. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப டீப்பாக நீங்கள் 2 பேரும் நிறைய ஷேர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ரொம்ப டீப்பான டாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், எமோஷன்ஸ்லாம் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அது அங்கே வந்து ஷேர் பண்ண முடிய மாட்டேங்குது அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது, இன்னுமே இருக்குது. ஆனால் அதை எதையுமே தெளிவாக சொல்ல முடியல அங்கே. ஸோ இந்த பர்சன் வந்துட்டு உங்கள் பாண்டிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக வந்துட்டு யார்கிட்டையும் அவ்வளோ அட்டாச்மெண்ட் இல்லாமல் தான் இருப்பாங்க. எமோஷ்னலி அவைலபிளாகவே இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ உங்ககிட்ட வந்து ஆரம்பத்தில் க்ளோஸ்னஸ் இருந்திருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் உங்ககிட்டயுமே வந்துட்டு எமோஷ்னலி வந்துட்டு ஒரு கனெக்ட் ஆகாமல் தான் இருந்தாங்க. உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் சரி, இல்லை நீங்கள் இன்னும் லைஃப்பில் இருந்தாலும் சரி, இப்போ வேறு பர்சன் யாராவது இருக்காங்க லைக் தேர்ட் பார்ட்டி அப்படின்னாலும் கூட, இல்லை அவங்களோட ஃபேமிலினாலும் கூட, அந்த இமோஷ்னலான ஒரு அட்டாச்மெண்ட்டுங்கிறது அங்கேயுமே வந்துட்டு இல்லை. ஓகேவா? ஆனால் வந்துட்டு ஒரு ரொம்ப தெளிவு, அதாவது இவங்க மைண்டில் வந்து ப்ராக்டிக்கல் மைண்ட் செட் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. அந்த இமோஷ்னல் சைடு, அந்த லவ் சைடுங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அப்போது இவங்க யார்கிட்ட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே வந்துட்டு முடியாது. ஏன்னா அவங்க கூட இருந்த அந்த வைப், அந்த ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்போது அவங்க பழகிற பர்சனாக இருக்கட்டும், யாருக்கிட்ட வந்து கனெக்ஷன் இருந்தாலும் சரி, ஏன் அவங்க சம்டைம்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாகவே இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பெனிஃபிட், ஒரு ஆதாயமோடு தான் வந்து பழகிறாங்க அங்கே. ஏதாவது ஒரு 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 காரணம் இருக்கும். நீங்கள் ஆனால் அப்படி கிடையாது இல்லையா? நீங்கள் ரொம்ப பிளைண்டாக லவ்வை மட்டும்தான் குறியாக வச்சு பழகினீங்க. லவ், அட்டாச்மெண்ட், இமோஷன்ஸ் மட்டும்தான் உங்ககிட்ட இருந்திருக்கும். ஆனால் இப்போ அது அங்கே கிடையாது. இப்போ டோட்டல் அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் எப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்கும். அப்போது அந்த உங்ககிட்ட இருந்த அந்த லவ் அட்டாச்மெண்ட்டை காணும். அதை தாண்டி வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம், லைக் உதவி செய்கிறது, லைக் மணி சம்மந்தமான விஷயங்கள், இல்லை ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிறது, லைக் ட்ராவல் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கே தவிர உங்ககிட்ட இருந்தது மாதிரி கிடையாது. ஆனால் வெளியில் இருந்து பார்க்குறப்போ நல்லா தெரியும். ஒரு சில பேர் நீங்கள் நல்ல உங்கள் பாயிண்டில் இருந்து பார்க்காம காமனாக பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், அங்கே ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறது. ஓகேவா? அண்ட் இஃப் யூஆர் லக்கி, உங்களுக்கு அது சம்மந்தமான நியூஸ் டைரெக்டாகவே வந்துடும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அந்த பீப்புள் மேலே இருந்த ட்ரஸ்ட்டு வந்துட்டு குறையுங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்போ உங்கள் பாண்டிங்க்கு அப்புறம் வந்து ஒரு சில சைலண்ட்டான ஏமாற்றங்களை பார்த்துருக்காங்க. அதாவது கொஞ்சம் ஒரு ஆட்டம் பெருசாக ஆடி இருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லா கண்ட்ரோல் எல்லாமே நான் தான் அப்படின்ற ஒரு ஒரு ஆட்டம் இருந்தது தான். ஆனால் அது போக போக அவங்களோட முக்கியத்துவம் குறையுது யாரோட வாழ்க்கையிலையோ.
ஸோ உங்களுடைய பர்சனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின நபரில் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வேற ஒரு ப்ரையாரிட்டி, வேற ஒரு பர்சன் வர்றப்போ, உங்கள் பர்சனுடைய மதிப்பு, மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் அது ஒரு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து சைலண்ட்டாக இருக்குது. இப்போது இந்த தேர்ட் பர்சனும் சரி, உங்கள் பர்சனுக்கும் சரி, ஒரு சண்டை வர்றது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடக்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அது உங்கள் பார்வைக்கு வராது. ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளம்ஸ். நீங்கள் உங்கள் சைடு இருந்து தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, எனக்கு இப்படி நடந்துச்சு, என்னை விட்டு போயிட்டாங்க, என்கிட்ட பேச மாட்றாங்க, இந்த பாயிண்ட் உங்களுக்கும் அவங்களுக்குமான பாயிண்ட்டை மட்டும்தான் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் அங்கே உள்ளார என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு சைலண்ட்லி ஏன் உங்களை மிஸ் பண்ணணும்? ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து ஆறுதல். அந்த ஆறுதல்ங்கிறது வாய் வார்த்தையில் மட்டும்தான் கிடைக்குது அங்கே. ஒன்றும் இல்லை, சரியாயிடும், பார்த்துக்கலாம் விடு, எல்லாம் ஓகே ஃபைன், அப்படி தான் வந்து ஒரு வாய் வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு மனதளவில் வந்துட்டு அந்த ஒரு ஆறுதலாக இருக்கிறது, சப்போர்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் அவங்க ரொம்ப ஏங்குற ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன நிறைய அட்வைசஸ் கொடுத்துருக்கீங்க, அது எதுவுமே அப்போ புரியல. ஏன்னா உங்கள் பர்சன் வந்துட்டு ஜென்ரலி ஒரு க்யூரியஸான ஒரு பர்சனாக இருப்பாங்க. டக்குன்னு போர் அடிச்சிரும், அதே மாதிரி ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பொறுத்து போகிறதுங்கிறது, டாலரேட் பண்ணுறது சொல்கிறல்ல, அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நல்லா பேசி ஜாலியாக இருந்தால் இருப்பாங்க. திடீர்னு போர் அடிச்சிச்சுன்னா ஏதாவது சண்டை வந்து விலகிறது, ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. அது அவங்க மைண்ட் செட்டு. ஒரு சில பேருக்கு எப்படின்னா இக்கரை கக்கரை பச்சைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான். இங்கே இருந்தால் அந்த சைடு இருக்கிற நினப்பு வரும்ல, சேம் திங் இல்லையா? அதே தான் வந்துட்டு ப்ராப்ளமே இங்கே. திருப்திப்படாத ஒரு மனசு, கரெக்டா? ஸோ அதுதான் வந்து அவ்வளோ அட்வைசஸ் வந்து கிடச்சிருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஆனால் அந்த நீங்கள் கொடுத்த அட்வைஸ்லாம் வந்து சும்மா பேச்சு வாக்கில் சாதாரணமாக இருந்திருக்கும். ஆனால் அது எதுவுமே அவங்களுக்கு அப்போ புரியல. இப்போ லைஃப்பில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டு வர வர அந்த அடிகள் விழவல ஒரு ஒரு வார்த்தைக்கும் உங்களோட ஒரு ஒரு வார்த்தைக்குமான வேல்யூ என்ன அப்படிங்கிறது அங்கே நல்லாவே வந்து தெரியுது. ஏன்னா இவங்களுக்கு அவங்க பர்சன் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, கொஞ்சம் ஒரு சில அட்வைஸ்லாம் வாய் வார்த்தையில் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஒரு சில அடிகள்லாம் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் புரியும். ஸோ லைஃபாகவே வந்து லைஃப்பும் அந்த டைமிங்கும் வந்து பார்த்து ஒரு ஒரு சில லெசன்ஸை கண்ணில் காமிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து புரியும். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு வார்னிங் ஆல்சோ வந்து கொடுத்துருக்கலாம் இல்லையா? இது ஏதோ ஒரு சம்மந்தமான வார்னிங்ஸ் கொடுத்துருக்கலாம் அந்த பர்சனுக்கு. அது உங்களை புரிஞ்சுக்கிட்டது, உங்களை மிஸ் பண்ணுறது உங்கள் விஷயத்தில் டைரெக்டாக அப்படிங்கிறத தாண்டி அதுலேயுமே ஒரு தேர்ட் பர்சன் மூலியமாக தான். ஓகேவா? நீங்கள் ஒன்றா லைஃப்பை லீட் பண்ணப்போ உங்கள் வேல்யூ புரியல. ஆனால் அது தள்ளி வர்றப்போ தான் வேற ஒரு நபர் உள்ளே வந்து அவங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்து ஒரு சில பாடங்கள் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்கள் வேல்யூ புரியுது. ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டின்றதானே வராங்க. ஸோ நேரடியாக நீங்கள் கொடுத்த லவ் அட்வைஸ் வந்து அவங்க மனசுக்கு ஏற்றுக்காமல் வேறு இடத்துல அடி வாங்கினதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதுக்கு நம்ம ஐ மீன் அந்த இதுக்கு நீங்களே பரவாயில்ல அப்படின்ற ஒரு வேல்யூ புரியுது. ஓகேங்களா? பிகாஸ் வந்து இது வந்து ஒரு டக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட மாதிரிலாம் இல்லைங்க. லைக் இப்போ உங்களை மிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட வேல்யூ புரியறதாக இருக்கட்டும், அதெல்லாம் உடனேலாம் ஒரு இன்சிடென்ட்லலாம் ஒன்றும் புரிஞ்சிடுற மாதிரிலாம் இல்லை. பல வழிகளில் பல ஏமாற்றங்கள், பல லாக் ஆனது, நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்னதாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் தான் வந்து புரியுது. ஆனால் அவங்க வந்து சொல்லலாம்ல. உங்களுக்குள்ள ஒரு இடத்து கேள்வியாக தான் வரும். சரி, மிஸ் பண்ணுறாங்க, ஏன் வந்து சொன்னால் என்ன, நான் தான் கேட்க ரெடியாக இருக்கேன், இல்லை சொல்ல வேண்டியதானே? அதுதான் உங்களோட அடுத்த கேள்வியாக இருக்கும். பட் என்ன அப்படின்னா, அவங்க நான் மாறிட்டேன் அப்படின்றது அவங்க உங்களுக்கு பல வழிகளில் ஒரு இன்டைரக்ட்லி காமிக்கணும்னு எஃபோர்ட்ஸ் போடுற மாதிரியும் தெரியுது, ட்ரை பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஆனால் அது வர்ற மொமெண்ட்டில் நீங்கள் உங்களோட ப்ரையாரிட்டி மாறிடும். சரி, இந்த இடத்துல என்ன அப்படின்னா, உங்கள் 2 பேரோட பாண்டிங் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப சேலஞ்சுங்க. அதாவது டைமிங் எப்பயுமே வந்து கை கொடுக்காது. அதாவது இப்போது நீங்கள் வெயிட் பண்ண டைமில் அவங்க வரமாட்டாங்க.
நீங்கள் என்னைக்கு நான் விலகிறேன், எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை நான் பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு உங்களுக்குன்னு விலகிறதுக்கான, உங்களோட புது வாழ்க்கையை தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள்னு தனியாக உங்களுக்கு வரும்ல. ஸோ அதை எடுத்து நீங்கள் போகிற டைமில் அங்கே வந்து மாற்றங்களை பார்க்க முடியும். ஆனால் உங்களுடைய அந்த ஆப்சன்ஸ் இருக்குல்ல, உங்களுடைய அந்த ஆப்சன்ஸ், நீங்கள் இல்லாத விஷயங்கள் நிறைய சைலண்ட் மாற்றத்தை வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பொறுப்பாக வந்துட்டு அவங்க யோசிக்கிறது, எமோஷ்னலி வந்துட்டு கொஞ்சம் மாறுறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட திரும்ப வர்றதுக்கான தைரியம் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கங்கிற பயம். ஏன்னா இப்போது உங்களோட ஒப்பீனியன் தான் முக்கியம் இல்லையா, நீங்கள் சொல்கிற ஆன்சர் தான் முக்கியம், ரைட்? ஸோ நீங்கள் இப்போ என்ன ஒரு முடிவு எடுப்பீங்க, என்ன சொல்லுவீங்கங்கிற பயம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இருக்கிறப்போ வேல்யூ தெரியல, உங்கள் வேல்யூ சுத்தமாக இருக்கிறப்போ தெரியல, அது விலகி நிற்கிறப்ப தான் எவ்வளோ ப்ரீஷியஸ் அப்படின்றத வந்து உணர்றாங்க அவங்க. ஆனால் தங்கிட்ட எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல நீங்கள் காமனாக மீட் பண்ணுறது, இல்லை பார்க்க ஏதாவது சோஷியல் மீடியானா கூட அப்படியே நல்ல மேக்கப் போட்டுட்டு நல்ல கிராண்டாக ஒரு புது பர்சன் உங்கள் கூட இருந்தப்போ இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக ஸ்டேட்டஸில் போடுறது அப்படின்றது நிறைய இருந்திருக்கும் இல்லையா. சரி, அது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு வெளி தோற்றம். பிகாஸ் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் ஆக்ட் பண்ணுவாங்க, சிரிச்சுக்கிட்டு எப்பயும் இருக்கிற மாதிரி நார்மலாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பெயின் இருக்குங்கிறத அவங்க வெளியில் காட்ட முடியாத சூழ்நிலை. ஏன்னா அவங்க நிறைய இடங்களில் ஒரு சொல்லி சொல்லி ஏமாந்துருக்காங்க. இது எப்படின்னா எக்ஸாஸ்ட் ஆன எனர்ஜி இருக்குது, அது இன்னும் இருக்கும். இப்போ போய் ஒருத்தவங்க கிட்ட மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, சரி ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கட்டும், இல்லை அவங்களோட புது சர்க்கிளாகவே இருக்கட்டும், போய் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏற்றுக்கல, அவங்க அதெல்லாம் சரியாயிடும் விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தையில் சொல்லிடுறாங்க. சரி, இவங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வேறு பர்சன் கிட்ட போனாலும் அங்கேயும் அதே தான். இல்லை வேறு பர்சன் கிட்ட போனால் அவங்க இன்னும் ஏற்கனவே வருத்தப்படுறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 பாயிண்ட் கொடுத்து இன்னும் உட்காந்து வருத்தப்படுன்றபடி பேசி விட்ருவாங்க, ரைட்? ஸோ அந்த இமோஷ்னலாக வந்துட்டு அவங்க லைஃப்பில் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ புலம்பினாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் சரி, ஜட்ஜ் பண்ணாமல், அதுதான் பாயிண்ட், ஜட்ஜ் பண்ணாமல் சரின்னு கேட்டுட்டு அதுக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு அவங்க கூட இருக்கிறது உங்களால் மட்டும்தான் முடியும். அந்த பொறுமை, அவங்கள ஹேண்டில் பண்ணுற அந்த டாலரன்ஸ் லெவல் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு தேவை ஒரு பணம்ங்கிறத தாண்டி, மற்ற உதவிகள்ங்கிறத தாண்டி இமோஷ்னல் சப்போர்ட் தேவைப்படுது. அது அப்போ தெரியல, சரியா? அப்போ தெரியல, ஆனால் அதோட வேல்யூ என்னங்கிறது இப்போ தான் வந்து நல்லா புரியுது அவங்களுக்கு. சரி, ஏஞ்சல்ஸோட மெசேஜஸ் உங்களுக்கு என்னன்னு பார்த்துருவோம். ஆனால் நீங்கள் கொடுத்த எந்த அட்வைஸுமே வந்துட்டு வீணாகலை. அதை வந்து நீங்கள் கண்கூட பார்க்கலங்கிறதுக்காக ஒன்றும் கிடையாது, பட் எதுவும் வீணாகலை. அது ஒன்று ஒன்றா வந்துட்டு அங்கே நடக்குது. சரி, உங்களுக்கு வந்திருக்கிற மெசேஜ் வந்து ரொம்ப ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ இந்த மொமெண்ட் வரைக்குமே ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு நிறைய சைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? நிறைய விஷயங்களில் புதுசான ஒரு ஃபீலிங் கூட உங்களுக்கு உருவாகியிருக்கும். ரொம்ப பெருசு இல்லைனா சின்னதுனா கூட. ஆனால் புது அனுபவங்கள்ங்கிறது ஒரு சில பேரோட லைஃப்பில் வருது. புது கனெக்ஷன், புது ஃப்ரெண்ட்ஷிப், புது தாட்ஸ் எல்லாம் வருது. ஆனால் ஸ்டாப் மட்டும் பண்ணாதீங்க. இந்த ஒரு பர்சனோட மெமரிஸ், இந்த ஒரு பர்சனோட விஷயத்தை வச்சுக்கிட்டு ஸ்டாப் பண்ணாதீங்க. லுக், இங்கே இருக்கிற எனர்ஜிஸ்லாம் பாருங்களேன். அதாவது நீங்கள் உங்கள் சைடில் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ செஞ்சாச்சு. ஸோ அந்த பர்சனுக்கான ஸ்பேஸ் இது. அவங்க யோசிக்கிறாங்க, ஸோ அவங்க சைலண்ட்லி மிஸ் பண்ணுறாங்க. அவங்க வெளிப்படையெல்லாம் வந்து ஓப்பனாலாம் சொல்கிற கேரக்டரே கிடையாது. ஏன்னா உங்கள் பர்சன் பற்றி உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். எல்லாத்தையுமே சைலண்ட்டாக வச்சுக்குவாங்க அவங்க, ரைட்? அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணுறாங்க, ஒரு நல்ல விஷயத்த வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு குறை சொல்கிறதுனா மட்டும் ஊருக்கு முன்னாடி வந்து சொல்லிடுவாங்க. சம் கேரக்டர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் உங்களுக்கு டைமிங் என்ன அப்படின்னா நல்லா இருக்குது.
ஓகேவா? ஸோ உங்களோட ஃப்யூச்சர், உங்களோட லைஃப், அடுத்த கரியர் என்ன அப்படின்றத பாருங்கள். ஸோ ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த தாட்ஸ், இந்த பர்சன் இதாலே இப்போது லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும். அப்போது ரொம்ப சூஸியாக இருக்காதீங்க. அப்போது நான் வந்து இப்போ ஒரு ஒரு நீங்கள் வந்து ஒரு வேறு ஊருக்கு போய் ஒரு வேலை கிடைக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் இல்லைனா ஃபாரின் போகணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வருது அப்படின்னா, இல்லை நான் இப்போலாம் போயிட்டேன் அப்படின்னா அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி கைவிட்டு போயிடும், இதாகிடும் அதாயிடும்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுக்குன்னு வர வாய்ப்புகளை வந்துட்டு இந்த பாண்டிங்காகவோ இல்லை எந்த ரீசனுக்காகவோ நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நாட். அது பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வர சான்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான சான்ஸாக இருக்கும். கொஞ்சம் சுயநலமாக இருந்தாலும் தப்பு கிடையாது. உங்கள் லைஃபுக்கு பாருங்கள். பிகாஸ் ஒரு கோல்டன் சான்ஸ் மாதிரி அழகாக வருது. அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் இந்த சான்ஸை நம்ம எடுத்தோம், இப்போ இந்த ரிஸ்க் நம்ம எடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நல்லாயிருக்கும்னு தெரியும். ஆனால் எமோஷன்ஸ் இன்னொரு பக்கம் தடுக்குது, இந்த பாண்டை விட்டு வெளிவராமல் தடுக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? சான்சஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் வர்றப்போ நீங்கள் எடுத்தால் தான் உண்டு. ரைட்? அந்த பர்சன், உங்களோட பர்சன் எப்படி தனக்குன்னு ஒரு சான்ஸ் வந்தோடனே உடனே எடுத்துகிட்டு லைஃப்ன்றதை செட் பண்ண போனாங்க? நீங்களும் யோசிக்கலாமே. ஓகே, ஸோ வேறு என்னென்ன மெசேஜஸ்லாம் வருதுங்கிறத பிக்கப் பையில் போய் பார்ப்போம். மூணு பைல் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1க்கு இந்த எல்லோ கலர், பைல் நம்பர் 2க்கு இந்த 777ங்கிற ஏஞ்சல் நம்பர், பைல் நம்பர் 3க்கு திஸ் பிங்க் கலர் கேண்டில். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் வைஸ்லையும் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் சூஸ் பண்ண கன்ஃபியூஷனாக இருந்தால் 1 2 3ன்ற நம்பர் வச்சும் பண்ணுங்கள். இல்லையா உங்கள் மனசுக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு பைல் தோணுச்சுன்னா அதை கூட சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பைல் பார்க்கலாம், மோர் தேன் 1 பைல், இல்லை 3 பைலும் பார்க்குறதுனாலும் தாராளமாக பார்க்கலாம். உங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ பைல் நம்பர் 1 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் வந்துட்டு புரியும். அது ஒரு சில ஃபேக்னஸ் தெரியுதா இங்கே? எனக்கு அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி வருது. சரி, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் மைண்டு வந்து சம்டைம்ஸ், எல்லா டைமெல்லாம் கிடையாது, பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில குழப்பங்கள் கொண்டு வருது. அவசரப்பட்டு நிறைய முடிவுகள் எடுத்துட்டோமோ? ஏன்னா இவங்க வந்து லைஃப்பில் ஒரு யோசிச்சுட்டு முடிவு எடுக்கலை. நிறைய இடங்களில் ஒன்று வேறு பர்சன் சொல்லி உங்கள் விஷயத்தில் முடிவு எடுத்திருப்பாங்க, இல்லை அவசரம். ஆனால் இப்போது கொஞ்சம் டைம் ஆக ஆக அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி தன்னை பிஸியாகவே வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க அந்த ஃப்ரீயாக என்னால் ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியாது. உட்காந்தா ஏதாவது தேவையில்லாத பழைய ஞாபகங்கள் வரும். ஸோ ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய இடங்களில் ஆக்சுவலி அவங்க இப்போ வெளியில் போகிறதாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பண்ண இன்ட்ரெஸ்டே கிடையாது. ரெஸ்ட் எடுக்கணும், நிம்மதியாக இருக்கணும், ஆனால் முடியல. ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களுடைய ஞாபகங்கள் வந்துட்டு சம்டைம்ஸ் வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா ரொம்ப யோசிக்க வைக்கும். அதுக்காகவே வந்துட்டு அது வரக்கூடாதுங்கிறதுக்காக கூட சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்லாத வேலை எடுத்து போட்டு செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்கள மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு உண்மை வந்துட்டு அவங்க மறைக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களால இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கவே முடிய மாட்டேங்குது. நிறைய விஷயங்கள், அதாவது உங்கள் பர்சன் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, அவங்களாவே எல்லா யோசனையும் பண்ணிக்குவாங்க, அவங்களா ஒரு முடிவு எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அது தப்பாச்சுன்னா அதையும் வருத்தப்படுவாங்க. சரி பண்ணலான்னாலும் அதுலேயுமே ஒரு குழப்பங்கள்.
கடைசி வரைக்குமே அவங்களோட டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல தெளிவுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் எப்பயுமே. இப்போ அவங்களால ஒரு முடிவு உங்கள் விஷயத்தில் உறுதியாக எடுக்க முடியல. ஏன்னா இப்போ நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. நீங்கள் இப்போ முன்ன மாதிரி நீங்கள் ஏமாற மாட்டீங்க. ஒரு சில பேர் அந்த பர்சனே வந்தாலும் முன்னாடி உங்ககிட்ட வந்துட்டு என்னெல்லாம் சொல்லி பண்ணாங்களோ அதெல்லாம் திரும்ப பழிக்காது. ஸோ அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் அப்படின்றத நீங்கள் கேட்பீங்க இல்லையா? ஸோ அதை அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் எப்படியெல்லாம் யோசிப்பீங்கங்கிறதையும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஆனால் மனசு வந்துட்டு ஏங்குது இல்லையா? அந்த எமோஷ்னல் தேவைப்படுது. ஸோ கான்டாக்ட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை அப்படியே விட்டுருவோமா, இல்லை மறுபடியும் வந்துட்டு இந்த பாண்டை ஒரு ஃப்ரெண்டாவது பேசி பார்க்கலாமா, இல்லை வந்துட்டு அதுவும் இல்லாமல் அப்படியே வேறு ஏதாவது ஒரு டைமிங்கில் பேசிக்கலாமா அப்படின்றபடி இந்த ரெண்டு மனசுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கிற அந்த போராட்டம்ங்கிறது அப்பப்போ வருது. ஒரு 24 மணி நேரம்லாம் அந்த சைன் காமிக்கலை, பட் அப்பப்போ சம்டைம்ஸ் வருது. அவங்களுக்குள்ளே கேள்விகள் கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கேள்விக்கான பதில்கள் வந்துட்டு அவங்களுக்கு தெரியல, ஏன்னா கிடைக்கல. ஓகேவா? கேள்விகள் மட்டுமே கேட்டுட்டு குழப்பங்களை உண்டாக்கி விட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் நிறைய வந்து அவங்களுக்கே தெரியுது நடந்த விஷயங்கள் வந்துட்டு மன்னிக்கக்கூடியது கிடையாதுங்கிறது தெரியுது அங்கேயே. பார்ப்போம். ஸோ இது என்ன அப்படின்னா, உங்களை பற்றின ஏதோ ஒரு தாட்டோ இல்லை இன்ஃபர்மேஷனோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அங்கே போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சம்டைம்ஸ் இருக்குது. அதாவது பேச்சுவாக்கில். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி வந்து உங்கள் பர்சனை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வீக்னஸை வெளியே காமிக்கக்கூடாது. தான் ஸ்ட்ராங்காகவே இருக்கணும். அது எல்லாம் நான் தான் சொல்கிறேன்ல, பில்டப்பு தான். அது அந்த ஆரம்பத்திலிருந்தே உங்கள் பார்ட்னர் ஒரு சில பேர் சும்மா பில்டப் விட்டு விட்டு சம்டைம்ஸ் உண்மையிலே அவங்க வீக்காக இருக்காங்க, ரொம்ப நொந்து போயிருக்காங்கன்னாலுமே அதை வெளியில் காட்ட முடியாத சூழ்நிலை. ஏன்னா அந்த இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எப்பயுமே இமேஜ் கான்ஷியஸ், தன்னை பற்றி தான் வீக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, காமிச்சிடக்கூடாது, அட்வான்டேஜ் எடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு தாட் வந்துட்டு அவங்கள ஆரம்பத்தில் வேணால் அது அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம். ஆனால் இப்போ அது சப்போர்ட்டு கிடையாது. தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலே வந்துட்டு மனசில் நிறைய விஷயங்கள் உங்களை மிஸ் பண்ணுறதுலேருந்து உங்கள் கூட எமோஷ்னலி அட்டாச் ஆகணும் அந்த ஏக்கங்கள் மேற்கொண்டு இருக்குது. ஆனால் அதை வெளியில் வந்து சொல்ல முடியல அவங்களால, அந்த இமேஜ்னால். எவ்வளோ மிஸ் பண்ணாலும் சரிங்க, வெளியே காட்டவே மாட்டாங்க. ஏன் இப்போ நீங்கள் நாளைக்கே போய் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கான மறுபடியும் இந்த பாண்டிங் சரியாகி பேசுகிற சூழ்நிலை வந்தாலும் கூட அவங்க வந்து அந்த மிஸ் பண்ணுறதை வந்துட்டு வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் அப்படியே ஏதாவது சமாளிச்சுட்டே இருப்பாங்க. பட் ஆனால் சம் ஆக்ஷன்ஸில் உங்களால் கண்டுபிடிக்கலாம். ஆனால் நிறைய இடங்கள்ல அதுதான், ரொம்ப தன்னை பிஸியாகவே வச்சுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து அவ்வளோ பிஸி கிடையாது. ஓகேவா? ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம் தான், பட் அதை பண்ண மாட்டுறாங்க அங்கே. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட மெசேஜ் யூஸ்வலி பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா டைம் வந்து தனிமையாகவே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. தனியாகவே வேலையை முடிச்சுட்டு வரீங்க, வந்தாலும் வந்துட்டு தனியாக உட்காந்துட்டு அந்த பழைய மெமரிஸ் அது எல்லாத்தையுமே அந்த ஒரு பொருள் ஏதாவது பழைய ஞாபகங்கள் இருந்தால் அதை ரீகால் பண்ண வேண்டியது, இல்லை தனியாகவே பழைய யோசனைகள் உங்களை நீங்களே பூட்டி வச்சிட்ருக்கீங்க. தனியாக பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எல்லா தப்பும் உங்கள் மேலேங்கிற மாதிரி சம்டைம்ஸ் நினைக்காதீங்க. அந்த கில்ட் மாதிரி ஏதோ ஒன்று கேரி பண்ணுறீங்க, ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி எங்கேயோ. அதாவது தப்பு பண்ணது என்னமோ அவங்களா இருக்கலாம், நம்ம அந்த டைமில் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கலாமோ, இப்படி நடந்திருக்கலாமோ, அது நீங்களே வந்துட்டு நீங்கள் காரணம் இல்லைனாலும் உங்களை காரணப்படுத்திக்கிறீங்க. பட் அது ஒர்த்து கிடையாது. ஓகேவா? நீங்கள் உங்கள் சைடில் என்ன பண்ணணுமோ பண்ணியிருக்கீங்க. அவங்க மிஸ்டேக் பண்ணுறதுக்கு எல்லா டைமும் நீங்கள் ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதை இன்ன வரைக்கும் ஒரு சில பேர் பண்ணுறீங்க. ஏன் இந்த பர்சனோட, ஏன் நான் ஃபஸ்ட்டு இந்த பாண்டிங்கில் இருந்தேன், ஏன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னு மேற்கொண்டு
உங்கள் சைடே தான் நீங்கள் குறை சொல்கிறீங்க. ஆனால் அது ஒர்த் இல்லை. உங்களுக்கு நியூ பீப்புள், வேறு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இல்லை ஆல்ரெடி என் லைஃப்பில் ஏற்கனவே இருக்கிறவங்க என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, எப்பவுமே என்னையே குறை சொல்கிறாங்க. சரி, அவங்க புரிஞ்சிக்கல, குறை சொல்கிறாங்க, சொல்லிட்டு போட்டோம். வேறு பர்சனே இல்லையா லைஃப்பில். உங்களுக்கு வந்துட்டு பைல் நம்பர் 1 நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்குது, நல்லா பேசுவீங்க. ஏன் புது ஃப்ரெண்ட்ஷிப்ஸை கொண்டு வரலாம்ல லைஃப்பில்? நீங்கள் இதிலிருந்து வெளியே வந்து 4 பேர்கிட்ட பேசுறது, ஒரு புது கனெக்ஷன்ஸ், புது ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு வச்சுக்கிட்டா தானே அந்த சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு யாராவது இருப்பாங்க. ஏன் எப்போ பார்த்தாலும் பழசையே நோக்கி போயிட்டுருக்கீங்க? உங்களோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரியான பீப்புளோட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்கள். அப்போது இதிலிருந்து வெளியே வந்தால் அந்த விஷயம் வந்து பாசிபிள். ஓகே, இந்த தனிமையாக ஸ்பெண்ட் பண்ணுற பழக்கத்தை முதல்ல விடுங்க. வெளியில் வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளியே வாங்க. ஓகே, that's all for pile number 1. Thank you. pile number 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்தை வந்து மறைச்சிட்ருப்பாங்க. ஆனால் உண்மையிலே வந்துட்டு சம்டைம்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் இல்லை, நான்லாம் மிஸ் பண்ணல, எனக்கு அந்த பாண்டிங்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எனக்கு அந்த கனெக்ஷன்லாம் இல்லை, உங்கள் மேலே வந்து பாசம்லாம் கிடையாது அப்படின்னு என்ன வேணால் தன்னை சமாதானப்படுத்திக்கிறதுக்கு தனக்கு எதுவுமே ஒரு ஃபீலிங்ஸே இல்லை, அப்படியே அவங்களே சம்டைம்ஸ் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது உண்மையிலே மிஸ் பண்ணுறக்கூடிய ஃபீலிங்ஸ் வந்தாலும் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்துட்டு எஸ்பெஷலாக பார்த்தா நைட் டைம்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப தனிமையாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்களோட பிளேஸில் அப்படின்னாலுமே அந்த டைம்லேயுமே வந்துட்டு அவங்களுக்குள்ளரே வந்துட்டு பல பொய்களை சொல்லிக்கிறாங்க, நான் மிஸ்லாம் பண்ணல அப்படின்னு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்சனுக்கும் நீங்களும் நல்ல ஒரு கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, மறக்க முடியாத அளவுக்கு நல்லா இருந்திருக்கும். அது வந்து ஏன்னா 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இமோஷ்னலி தேவைப்படக்கூடிய ஒரு டைம். அப்போ ரொம்ப நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு சப்போர்ட்டிவாக ஆறுதலாக இருந்த டைம் ஃபேஸ் அதெல்லாம். உங்களுக்கு உங்கள் பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய மெமரிஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு கொஞ்சோண்டு மெமரிஸ் இருந்தாலும் அது மறக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு இருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் அப்படின்றது அந்த விஷயங்களில் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? ஆனால் அவங்க வந்து உங்களை மறந்துட்டாங்க அப்படின்னா கிடையாது, உங்களை மறக்கலை. பட் ஆனால் நீங்கள் ஒரு வழியில் அந்த பர்சனுக்கு ஒரு வீக்னஸும் கூட, ஒரு பயமும் கூட, உங்களை நினைக்க பயப்படுற மாதிரி இருக்குது. நான் முன்னாடியே சொன்னேன், இல்லை உங்களால் மிஸ் பண்ணல, நான் அப்போ நல்லா தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு தனக்குத்தானே ஏன் ஆறுதல் சொல்லணும்? பிகாஸ் உங்கள் விஷயம்னு வரப்போ அவங்களுடைய அந்த வீக்னஸ் ஆக்டிவேட் ஆகும். இப்போது அந்த பர்சன் வீக்காக வந்து தன்னை காமிச்சிக்க கூடாது, ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக வந்துட்டு மாறணும். அப்போ ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட வீக்னஸை வெளியே தெரியக்கூடாது இல்லையா? இவங்க உங்களுடைய பார்ட்னர் வந்துட்டு உங்கள் பர்சன் ஒரு போட்டிங்கிறதுக்குள்ளே போய் மாட்டியிருக்கலாம். நிம்மதியாக ஒரு வேலையை செஞ்சுட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கைன்னு இருந்ததை விட்டுட்டு இவங்களா தேவையில்லாமல் சூஸ் பண்ணி ஒரு போட்டிக்குள்ளே போயிருக்கலாம் இல்லையா? அந்த அந்த வாழ்க்கைக்குள்ளே யாரோ கொண்டு போய் அவங்கள அங்கே விட்டுருக்கலாம். ஓகேவா? அவங்க வந்து மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன தெரியுமா? இப்போது உங்களோட இந்த பாண்டிங், இப்போ இந்த பாண்டிங்கை நினச்சாங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் அது மட்டும் ஞாபகத்துக்கு வராது. அவங்க சைடு பண்ண தப்புகளும் சரி, சொன்ன பொய்களும் சரி, அதுவுமே சேர்ந்துல ஞாபகத்துக்கு வரும். இப்போ தான் அவங்க மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஏன்னா போட்டிக்குள்ளே இருக்காங்க, லைஃபோட போட்டியில் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வீக் ஆகக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? அப்போ நம்மளை குறை சொல்லிட்டு அப்போ அவங்களே குறை சொல்லக்கூடாது இல்லை? அந்த மாதிரி தன்னை ஒரு ஃபேக்காக உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் ரியலாக இருந்துமே
அது இல்லை அப்படின்னு ஒரு ஃபேக்கான ஒரு நிறைய இடங்களில் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உண்மையிலே உங்களை சைலண்ட்டாக மிஸ் பண்ணுறாங்க தான். ஆனால் அந்த உண்மையை கூட அந்த அந்த உணர்வை விட அந்த நினைவுகள் அவங்களுக்கு வரக்கூடாது, அந்த அந்த மெமரிஸ் அவங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா உங்கள் பர்சன் வந்து மேபி ஒரு ஓவர் திங்கிங் பர்சனாக இருக்கலாம் இல்லையா? ஒரு சின்ன விஷயம் வந்துருச்சுன்னா அதை போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பயங்கரமாக. ஸோ அது அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் ஏன் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது சரியான ஒரு சேலஞ்சு, பயங்கர ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அதாவது எப்படி இது முடிஞ்சது, எங்கே பிரச்சனை வந்துச்சு, இது இது இந்த இது இது பிரியிற அளவுக்கு ஒர்த்தா, அப்படியெல்லாம் டீப்பாக யோசிக்கிற அளவுக்கு இந்த ஒரு பாண்டிங் ஆக்சுவலி வந்துட்டு இருந்திருக்கும். ஓகேவா? சரியாக சவால்கள் நிறைஞ்சதாக தான் இருக்கும். ஏன்னா இன்னும் வரைக்குமே இது இது இதோட கதை என்ன, இதோட சாப்டர் என்னன்னே தெரியாமல் இருக்குது. அதாவது நீங்கள் எவ்வளோதான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தாலும் சரி, ஒரு சில பேருக்கு இது எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல. இது எந்த டைரெக்ஷனில் இப்போ போயிட்டுருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இது எப்படிப்பட்ட லவ்வுன்னே தெரியல. இந்த இந்த வாழ்க்கைக்குள்ளே எப்படி வாழ்ந்தேங்கிறதுமே எனக்கு தெரியல. ஸோ ஒரு பயங்கர குழப்பங்கள் நிறைஞ்ச ஒரு பாண்டிங் அது. ஆனால் வெளியில் ஒரு ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பயத்தோடையே வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பயத்தை வெளியே காட்டக்கூடாது. அப்போ நான் சிரிச்சுட்டு ஜாலியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போவேன். அப்படி ஒரு அது ஃபேக்கான லைஃப், அதுதான் சொல்ல முடியும். வெளியில் வந்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கே தெரியாது. ஏன்னா ரொம்ப நார்மலாக இருக்குங்க. நல்லா நார்மலாக 4 பேர்த்துக்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட வேலையில் எப்பயும் போல் ரெகுலராக போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இல்லை அவங்களோட டெய்லி இப்போ ஜிம்முக்கு போகிறாங்க, இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, பார்லர் போகிறாங்க. அதை அவங்க ரொட்டீனை அப்படியே தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு மாற்றமும் இருக்காது. அதாவது அவங்க உங்களை விட்டு போன அப்புறம் உங்கள் லைஃப் தான் அப்படியே டவுன் ஆச்சு. உங்களோட டெய்லி ரொட்டீன் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கும். அப்படியே தனியாக போய் ரூமில் உட்காந்துட்டு புலம்புறது, வருத்தப்படுறதுன்னு இருந்திருப்பீங்க. ஆனால் அங்கே அப்படியெல்லாம் நடக்கலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், சைலண்ட்டாக வருத்தப்படுறது எல்லாமே சைலண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் வேறு விதம். ஓகேவா? வெளியில் ஒன்று உள்ளேற ஒன்றுன்னு வித்தியாசமாக தான் வந்துட்டு இருக்குமே. ஸோ அதனாலே வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியல அவங்க கான்வர்சேஷனாக வெளியில் காமிக்கவே மாட்டாங்க. இன்னும் அவங்க மைண்டில் இருக்குது. நீங்கள் கேட்ட ஒரு சில கேள்விகளாக இருக்கட்டும், சொன்ன வார்த்தைகள், நடந்த சம்பவங்கள் எல்லாம் இன்னுமே இருக்குது. ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ள வித்தியாசமாக தான். நீங்கள் உங்கள் லைஃப்பை உங்களை பார்த்தாவே சொல்லிடலாம் என்ன நிலமையில் இருக்கீங்க, ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ரொம்ப லைஃப்பை டவுனாக இருக்கீங்கன்னு பார்த்தாவே சொல்லிடலாம் உங்களை. அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கீங்க. அவங்க அப்படியே ஆப்போசிட். இதுக்காக தன்னோட வாழ்க்கையை ஒன்றும் முடக்கி போட்டுட்டு உட்காரல. எல்லாமே வந்துட்டு சைலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனால் அது வெளியே தெரியாது. ஸோ அதுதான் வந்து அங்கே. ஸோ பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் வச்சுருக்காங்க. யூ டிசர்வ் மோர். அதாவது பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்கள் சைடு வந்துட்டு டைமிங் நல்லாயிருக்குங்க. வர டைமிங்கில், அதாவது வர டேஸ்லலாம் வந்துட்டு நல்லாயிருக்கும். உங்களை யாரும் இப்போ கட்டுப்படுத்தலை. உண்மையை சொல்ல போகணுன்னா ஒரு சில பேர் இப்போ நீங்கள் மிஸ் பண்ணுற இந்த பார்ட்னரே ஒரு டாக்ஸிக்குன்னு சொல்லலாம் இல்லையா? இவங்க இருந்த வரைக்கும் உங்களால் சுதந்திரம்ங்கிறது இல்லாமல் இருந்திருக்கும். அவங்கள டிபெண்ட் பண்ணியே இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களோட லைஃப் இஸ் பெட்டருங்க. இனி நீங்கள் அந்தந்த எண்ணங்கள்லேருந்து வெளியே வாங்கலை. அவங்கள மிஸ் பண்ணுற அந்த பயங்கரமான ஒரு இருட்டுக்குள்ளார போயிட்டுருக்கீங்க. அந்த எண்ணங்கள்லேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னாவே உங்களோட லைஃப்பும் சரி, நீங்களும் ஃப்ரீடம் தான், சுதந்திரம் இருக்கே. யார் உங்களை கட்டி போட்டு உட்காந்துருக்கா? உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் மிஸ் பண்ணுறது மட்டும்தான் கட்டி போட்டு உட்காந்துருக்குது. வேறு எதுவுமே உங்களை கட்டி போடலை. இன்றைக்கும் நீங்கள் அதெல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டு உங்கள் லைஃப்பை பார்க்கணுன்னு நினச்சாலும் முடியும். ரீஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டைமிங் நல்லா இருக்குது. அப்போது நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்படி நிற்கிறீங்க, எங்கெங்கேயோ நிற்கிறீங்க, ஒரு லைஃப்பை நகராமல். இனி கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிங்க. ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணினாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு பழகுங்க. இப்போது இவ்வளோ நாள் அந்த பர்சன் இருந்தாங்க, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு எல்லா தடங்களும் இருக்குது, ஃபைன். ஆனால் இப்போது அந்த ஃபீலிங்ஸ் இப்போ யார் உங்களை பிடிச்சி தடுக்கிறது யார்? நீங்களே தானே ஸ்டாப் ஆகிறீங்க.
ரைட். அப்போது ஒரு 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 பிடிச்ச விஷயங்களை செஞ்சு பாருங்களேன். ஜஸ்ட்டு ஃப்ரீடமாக இருங்க. உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. நிறைய சயின்ஸ் நிறைய கிடச்சிட்ருக்குது ஒரு சில பேருக்கு. நிறைய மெசேஜஸ் கிடைக்குது. ஆறுதலான நிறைய விஷயங்கள் கிடைக்குது. மோட்டிவேஷன் கிடைக்குது. எல்லாமே கிடைக்குது. அப்புறம் யூஸ் பண்ண வேண்டியதானே. ஸோ அந்த பர்சனோட இருந்தப்போ இப்போ இந்த மொமெண்ட் இந்த டைம் பீரியட்லுமே மாற்றங்கள் வந்திருக்கும் டெஃபினட்டாக உங்களுக்கு. ஆனால் எடுத்து செய்யறது மட்டும்தான் பண்ண மாட்டேறீங்க. ஸோ அதை தான் செய்ய சொல்கிறாங்க. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஓகே. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே வந்து இந்த பர்சனுக்கு இப்போது லவ்வுடைய ஒரு சில விஷயங்கள் டீப்பாக புரிய ஆரம்பிச்சிருக்கும். சரி, இது வரைக்கும் வந்துட்டு இவங்களுக்கு லவ் அப்படின்றது ஒரே கிடைச்சிட்டு தான் இருந்திருக்குங்க. எல்லாமே எப்போ பார்த்தாலும் ரிசீவ் பண்ணிகிட்டு தான் இருந்திருப்பாங்க. பிகாஸ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கிவர், அவங்க ரிசீவர். நீங்கள் கொடுப்பீங்க, அவங்க வாங்கிக்குவாங்க. அப்படி தான் இருந்திருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு இது ஒரு பேலன்ஸ். 2 சைடுமே வந்துட்டு லவ் கொடுக்கணும், ரிசீவ் வாங்கணும் அப்படின்றதே வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ லவ்வுடைய டெஃபினிஷனே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சிருக்கும். இந்த பர்சனுக்கு லவ் மேலே ஒரு அவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாது. அதாவது ஒரு அவங்களோட டெஃபினேஷனே வேறு. லவ்வோட டெஃபினேஷனே வேறு. அவங்க வேறு மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு விஷயத்துமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் அவங்க மைண்டு விஷயங்களில் நிறையா மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ எந்தெந்த விஷயங்களில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கணும், இருக்கக்கூடாது, அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் சொல்லி கொடுத்தது தான். அது லேட்டாக இப்போ புரியுது. அந்த லெசன்ஸ் அவங்களுக்கு புரிய உங்களுடைய ஞாபகங்களும் சேர்ந்து வருது சம்டைம்ஸ். அதாவது உங்கள் மேலே இருந்த கோவங்கள், அந்த வெறுப்புகள் விலகி இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ண நிறைய ஹெல்ப், நிறைய சப்போர்ட்டை மறக்கலை. சரி, இந்த பர்சனுக்கு நிறைய மாற்றங்கள்ங்கிறது அவங்க ஒரு லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் வந்து கரெக்டாக செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் விட்டு போயிருக்கும். ஏதோ ஒரு ஹேபிட்டோ இல்லை ஒரு ஹாபீஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு விட்டுட்டு போயிருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அதே மாதிரி நீங்கள் சைலண்ட்லி அந்த பர்சனை ஏதோ ஒரு இதில் இருந்து காப்பாற்றிட்டே வந்திருப்பீங்க. பயங்கரமான ப்ரொடெக்ஷன் அப்படின்றத கொடுத்துட்டே வந்திருப்பீங்க. ரைட். பட் ஆனால் வந்து அதை அவங்க கேட்கல. உண்மையிலே நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் தான் பண்ணியிருக்கீங்க, அவங்கள பாதுகாத்து உதவி தான் செஞ்சு வந்திருக்கீங்கிறதே இப்போ எதிலிருந்து நீங்கள் காப்பாற்றணும் ட்ரை பண்ணீங்களோ அதில் போய் சிக்கினதுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ இந்த பர்சனுக்கு அதை தான் சொல்கிறேன்ல, அந்த ஒரு மெச்சூரிட்டிங்கிறது, அந்த புரிதல்ங்கிறது ரொம்ப ஸ்லோவாக வருது. ஆனால் இவங்க உங்களை பற்றியும் சரி, இந்த பாண்டிங்கை பற்றி யோசிக்காமலாம் கிடையாது. யோசிக்கிறாங்க, சைலண்ட்டாக தனியாக யோசிக்கிறாங்க, ஹர்ட்டும் ஆகுறாங்க. பட் ஆனால் அது அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. சம்டைம்ஸ் தன்னை வந்துட்டு லோவாக ஃபீல் பண்ண அவங்க விரும்பலை. ஓகேவா. ஆனால் அதே மாதிரி இன்னொரு சான்ஸ் கிடச்சா சரி பண்ண முடியுமா? ஏன்னா இன்னொரு வாட்டி சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக நான் வந்து சொதப்ப மாட்டேன், நல்லபடியாகவே நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போவேன் அப்படின்ற ஒரு தாட் ஒரு டைம் வருது. பட் வேறு ஒரு டைம் வந்துட்டு அந்த பாண்டிங்க்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கவே தைரியம் வரமாட்டேங்குது அவங்களுக்கு. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து நிறைய விஷயங்கள். அதாவது அவங்க மனசில் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அதெல்லாம் மறைக்க ஸ்டெடியாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேவா. ஆனால் வந்து சம்டைம்ஸ் வந்து சூழ்நிலைகளுங்க உங்கள் பாண்டிங்க்கு வந்துட்டு ஒரு சில சூழ்நிலைகளும் வந்து ரொம்ப அகெயின்ஸ்டாக இருந்திருக்கும். 2 பேருமே வந்து சேர்றதுலேயும் சரி, 2 பேர் கூட இந்த புரிதல்லையும் சரி, இதெல்லாம் ஒரு திடீர் நடந்த விஷயங்கள், வெளி சூழ்நிலைகள் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு கட்டத்துக்கு கொண்டு போனது. ஸோ நிறைய சேலஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. சரி, அந்த மெச்சூரிட்டி லேட்டாக கிடச்சிருந்தாலும் சரி, இன்னும் திரும்ப இன்னொரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கறதுக்கு இல்லை இன்னொரு விஷயம் சரி பண்ணலாம் அப்படின்னாலுமே ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அங்கே.
ஏன்னா இப்போது எனதர் செகண்ட் சான்ஸே கிடைச்சாலுமே இது மறுபடியும் சாஃப்டாக போகுமா அப்படின்னா, ஒரு பக்கம் மெச்சூரிட்டி வந்திருந்தாலும் கூட வெளியிலேருந்து வர பிரச்சனைகளும் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா 2 பேரோட லைஃப்லேயும் சரி நெகட்டிவ் பீப்புளுங்கிறது இருக்காங்க. ஈவில் ஐஸ் கண்டிப்பாக இருக்குது. அதாவது நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஒன்றா சேர்ந்து சரி ஓகே மன்னிச்சிக்கலாம் அப்படியே சேர்ந்து வாழணும்னு நினச்சா கூட விடமாட்டாங்க. என்னது சேர்ந்து வாழ்கிறீங்களா? இல்லையே, நான் உள்ளார பூந்து பிரச்சனை பண்ணுவேனே அப்படின்னு 4 பேர் வந்து நின்றுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டயர்ட் ஆகி ரொம்ப ட்ரெயின்டு ஆன ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்கும் பைல் நம்பர் 3 யூஷுவலி. ஸோ அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே அந்த தாட்ஸ் வருது சம்டைம்ஸ் அப்படின்னா சும்மா வெளியில் அப்படியே மைண்டை டைவர்ட் பண்ணுறது, சும்மா அப்படியே நைட் ட்ரைவ்ஸ் போகிறது, சும்மா வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டைவர்ஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிட்ட கூட சொல்லாமல் உங்கள் சம்மந்தப்பட்டதை மனசில் வச்சுருக்காங்க. ஸோ பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. சரி, ஏஞ்சல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 3 ஓகேவா, செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஓகேவா, செல்ஃப் லவ்ங்கிறது அதிகமாக தேவைப்படக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாதுங்க, சுற்றி இருக்கிற எல்லாராலையுமே நீங்கள் ரொம்ப ட்ரெயின்ட் ஆகிட்டீங்க. இப்போ உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏதோ ஒரு இருட்டாக இருக்க மாதிரியே இருக்கும். ஈவன் நீங்கள் போய் வெளிச்சத்தில் நின்னாலும் அந்த உணர்வுகள் அப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு பிங்க் கலர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லவ்லியான ஒரு கலராக இருக்கும், அந்த வைபே நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆரா அப்படின்றது தேவை. ஸோ நிறைய செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுற பர்சனாக இருந்தால் எங்கேயாவது போயிட்டு வாங்க, ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச இடம் போகலாம், பிடிச்ச பொருட்களை வாங்கலாம். ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற அந்த பிளேஸை ஒரு சின்னதாக ஒரு குட்டி குட்டி பொம்மை மாதிரி கூட வாங்கி அலங்காரம் பண்ணுவாங்க. இல்லைனா சம் ஆர்ட் கிராஃப்டெல்லாம் வந்துட்டு பண்ணுறது. ஸோ எது பண்ணுனா உங்களுக்கு அந்த செல்ஃப் லவ் அதிகரிக்குமோ டெஃபினட்டாக பண்ணலாம். ஓகேவா, ஸோ ட்ரை அந்த ஒரு விஷயத்தை டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, அண்ட் ஆல்சோ உங்களோட வேல்யூ என்ன அப்படின்றது வந்துட்டு நீங்கள் இல்லாதப்போ புரியுது. ஸோ நீங்கள் போட்ட எந்த எஃபோர்ட்ஸ் எந்த லவ்வும் வேஸ்ட் ஆகலை. ஓகேவா, ஸோ யூ டிசர்வ் பெட்டர். அப்போது நீங்கள் இன்னும் வந்துட்டு உங்களை குறை சொல்லாமல் நீங்கள் எப்பயும் போலே வந்துட்டு இருங்க. பி யுவர் செல்ஃப். ஓகேங்களா, உங்களை வந்து ரூடான பர்சனாக மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க ஒரு சில பேர். நான் இப்படி சாஃப்டாக இருக்கிறனால தான் ஏமாத்துறாங்க, நான் ரூடாக மாறிடுறேங்கிறீங்க. பட் ஆனால் நீங்களாக இருங்க. 1-2 பேர் புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக உங்கள் கேரக்டரை மாற்றிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.